வணக்கம். இது வழக்கு. திருநெல்வேலியில ஒரு பாதிரியார் ஒரு பள்ளி மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்த பெரிய கொடுமை நடந்திருக்கு. பாலியல் பலாத்காரம் செய்ததோட கருவுற்ற அந்த சின்ன பெண்ணினுடைய கருவை கலைக்க சொல்லி அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களை மிரட்டி இருக்கிறார் அந்த பாதிரியார். அப்படி என்ன நடந்தது? திருநெல்வேலி பேட்டை பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய பின்புறத்தில் உள்ள ஒரு காட்டிற்கு ஒரு பெரிய குழுவுடன் நெல்லை தாசில்தார் வந்திருந்தார். அவர் தலைமையில் அந்த குழுவின் சில உறுப்பினர்கள் தாசில்தாரின் உத்தரவின் பேரில் அவர்களிடம் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்தை தோண்டுகின்றனர். அனைவரும் அதிர்ச்சியாகும் வகையில் அந்த பொருள் எடுக்கப்படுகிறது. அது உயிரற்ற 5 மாத சிசுவின் சடலம். உயிரற்ற அந்த சிசுவின் சடலத்தை ஒரு பையில் வைத்து ஆய்வகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. உயிரற்ற 5 மாத சிசு தோண்டி எடுக்கப்பட்ட செய்தி நெல்லை முழுவதும் பரவுகிறது. 5 மாத சிசு எடுக்கப்பட்ட செய்தி வந்தவுடனேயே அதன் பின்னணியும் காட்டுத் தீயாக பரவியது நெல்லை மாவட்டம் முழுவதும். நெல்லை பேட்டை பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் பாதிரியாராக இருப்பவர் 40 வயதான ஞானப்பிரகாசம் ஆண்டனி செல்வன். அந்த தேவாலயத்தில் மட்டுமல்ல, தேவாலயத்தை சேர்ந்த பள்ளியிலும் மிகுந்த செல்வாக்குடன் இருந்தார் பாதிரியார் ஞானப்பிரகாசம். 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது மாணவி ஒருவர் பாதிரியாரிடம் தேவாலய பாடல்கள் கற்றுக்கொள்ள வருகிறார். ஒன்றும் அறியாத அந்த மாணவியை தவறாக பயன்படுத்திக் கொள்ள திட்டம் போட்ட பாதிரியார் அந்த சிறு பெண்ணின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக் கொண்டு தனது இருப்பிடத்திற்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரச் சொல்கிறார். சிறிது காலத்தில் அந்த சிறு பெண்ணின் உடலில் பல மாற்றங்கள் தென்படுகின்றது. இதை கவனித்த அந்த பெண்ணின் பெற்றோர் அவரை ஒரு மருத்துவரிடம் கூட்டிச் செல்கின்றனர். மாணவியை பரிசோதித்த மருத்துவர் அவர் 5 மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறுகின்றனர். இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற அந்த மாணவியின் பெற்றோர் தங்கள் பெண்ணிடம் விசாரிக்க பாதிரியார் தன்னை தவறாக பயன்படுத்தியதை பற்றி கூறுகிறார் அந்த அப்பாவி சிறு பெண். கோபமுற்ற பெற்றோர் அந்த பாதிரியார் ஞானப்பிரகாசத்திடம் சென்று சண்டை போட அந்த நயவஞ்சக பாதிரியாரோ மிகச் சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார் அந்த விஷயத்தை. பணத்தாசை காட்டி அந்த ஏழை பெற்றோரை சரிகட்ட பார்க்கிறார். ஆனால் கடுமையான கோபத்தில் இருந்த அந்த பெற்றோர் பாதிரியாரை கோபத்தில் இன்னும் திட்ட அவர்களை அடக்க நினைத்த பாதிரியார் இந்த முறை மிரட்டி பயமுறுத்துகிறார். அந்த பயமுறுத்தலுக்கும் மிரட்டலுக்கும் பணிந்து போகின்றனர் அந்த பெண்ணின் அப்பாவி பெற்றோர். பாதிரியார் ஞானப்பிரகாசத்தின் திட்டத்தின்படி மாணவியின் வயிற்றில் இருக்கும் அந்த 5 மாத சிசுவை அகற்ற முடிவு செய்து பாதிரியாருக்கு தெரிந்த மீனாட்சி என்ற மருத்துவரிடம் செல்கின்றனர். அந்த கொடிய மருத்துவரும் பெண்ணின் வயிற்றில் இருக்கும் சிசுவை அகற்றி கொடுக்க அந்த சிசுவை தேவாலயத்திற்கு சொந்தமான காட்டில் புதைக்கின்றனர் பாதிரியாரின் ஆட்கள். ஆனால் மகளுக்கு நடந்த அநீதியை தாங்க முடியாத வேதனையில் இருந்த அந்த பெற்றோர் நெல்லை ஜங்ஷன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்கின்றனர். பேட்டை லிமிட்ல ஒரு 17 வயசு பொண்ணு மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டதா ஒரு செய்தி இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம போலீஸ் அதை என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த சம்பவத்தை பத்தி இன்னைக்கு காவல்துறையில புகார் பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நெல்லை தாசில்தார் தலைமையில் புதைக்கப்பட்ட சிசுவை மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கின்றனர். திருநெல்வேலி மாநகர் பேட்டை பகுதியில் புனித அந்தோணியார் தொடக்கப்பள்ளியில் படித்த மாணவி ஒருவரை அந்த பள்ளி நிர்வாகம் நடத்தும் ஆலயத்தின் பாதிரியாரே பாலியல் பலாத்காரம் செய்து 5 மாத சிசு உருவாகியுள்ளது. அந்த சிசுவினையும் அவர் பெற்றோர்களையும் சரிக்கட்டி அந்த சிசுவினை கலைத்து தான் செய்த குற்றத்தையும் மறைக்க அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார். தனது நிஜ முகம் வெளியே தெரிந்து விட்டதால் நல்ல பாதிரியார் போல் வேஷம் போட்டு வந்த ஞானப்பிரகாசம் அந்த ஊரை விட்டே வெளியேறி தலைமறைவானார். இந்த பாதிரியார் மீது ஏற்கனவே தான் படித்த பைபிள் கல்லூரியிலும்
இதே மாதிரி ஒரு பாலியல் சம்பந்தமான குற்றச்சாட்டு ஏற்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு புளியம்பட்டியில் வேலை செய்த போதும் பாதிரியாராக பணி செய்த போதும் இதே மாதிரி குற்றச்சாட்டு ஏற்பட்டு அங்கிருந்து ஆலய நிர்வாகம் அவரை திருநெல்வேலி மாநகரில் உள்ள பேட்டை பகுதிக்கு இடமாற்றம் செய்துள்ளனர். தற்போது பேட்டை பகுதியிலும் இதே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 5 மாத சிசுவை கொலை செய்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு அபாசம் செய்யக்கூடிய அளவிற்கு போயிருக்குது. பாதிரியாருக்கு உடந்தையாக இருந்த மருத்துவர் மீனாட்சியும் தலைமறைவாகி போனார். இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காம இருக்க நாங்க ஆரம்பத்திலே கிள்ளி எரியணும்னு நினைக்கிறோம். அந்த கிள்ளி எரியும் போது காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நம்ம அவங்க மீடியா மூலமா நாங்க கேட்டுக்கிறேன். இந்த மருத்துவர் 5 மாசத்துலயே 6 மாசத்துலயே ஒரு குழந்தை அடிச்சு அது ஒரு கொலைக்கு சமம். சில நாட்கள் தலைமறைவாக இருந்த பாதிரியார் இனிமேல் அந்த வாழ்க்கை வாழ்வது கடினம் என தேனி உத்தமபாளையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைகிறார். நீதிமன்றம் 15 நாள் காவலில் பாதிரியாரை வைக்க உத்தரவிடுகிறது. தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பாதிரியார் ஞானப்பிரகாசம். ஆனால் தலைமறைவான மருத்துவர் மீனாட்சியை இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறது போலீஸ். மத தலைவர்கள்னாலே அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு மரியாதையும் செய்வாங்க நம்ம மக்கள். அந்த நம்பிக்கையையும் மரியாதையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பல குற்றங்களை செஞ்சுட்டு வர்றாங்க சிலர். திருநெல்வேலியை சேர்ந்த இந்த பாதிரியாரும் அப்படித்தான். தனது மதபோதகர் பதவியை தவறா பயன்படுத்தியே இந்த குற்றங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறார். சென்னை பக்கத்துல இருக்கிற சோழவரத்துல ஒருத்தர் தன் மனைவிய கொலை செஞ்சது மட்டுமல்லாம கொலை செய்யப்பட்ட அந்த உடலை கண்ட துண்டமா வெட்டி எரிக்கவும் முயற்சி செஞ்சிருக்கிறார். இப்படி கொடூரமா கொலை செஞ்சு அந்த பிணத்தை வெட்டி போடு அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் காரனோடை பஜார் வீதியில் உள்ள அந்த வீட்டிற்குள் எட்டி பார்த்தவர்கள் எல்லாம் பெரிய அதிர்ச்சியுடன் தான் அந்த இடத்தை விட்டு அகன்றனர். இடுப்பில் இருந்து பாதம் வரை வெட்டப்பட்டு பாதி எரிந்த நிலையில் உள்ள ஒரு பெண்ணின் உடலை பார்த்துதான் அத்தனை பேரும் அப்படி அதிர்ச்சியானது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் காந்திமதி. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த அவர் முதல் கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பரமசிவன் என்பவரை 2வது திருமணம் செய்து கொள்கிறார். சென்னைக்கு மாற்றலாகி வந்த காந்திமதி தனது கணவருடன் சேர்ந்து சோழவரத்தில் வாழத் துவங்குகிறார். நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது அவர்களின் வாழ்க்கை. காந்திமதின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் டீச்சர் வாடகைக்கு வீடு கட்டு வந்தாங்க சார். நான் ஹவுஸ் ஓனருடைய மருமகன். நான் அவங்க வரும்போது இந்த மாதிரி வீடு வாடகைக்கு வேணும்னா வீடு வாடகைக்கு கொடுத்துருந்தோம். இருவரும் பிறந்த வீட்டிலிருந்தும் உறவினர்கள் இவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருந்தனர். அப்படி ஒரு நாள் பரமசிவனின் அக்காள் காந்திமதியின் வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டியிருக்கிறது. வெகுநேரம் காத்து இருந்தவர் கணவன் மனைவி இருவருக்கும் போன் செய்து பார்க்கிறார். பதிலே வரவில்லை. ஒரு 4 நாளா அவங்களை ஆளை காணோம். அந்த அம்மா ஆளை காணோம். அவர் மட்டும்தான் இருந்தார். அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தார். அவர் பேர் பரமசிவம். இப்ப அவங்க உறவினர்லாம் தேடி வரும்போது இந்த மாதிரி வீட்டு சாவி கொடுங்க, வாங்கி திறந்து பார்க்கணும் நாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கிட்ட இருந்து அடிஷனல் கீழே நாங்க கொடுத்தோம். அந்த வீட்டின் சொந்தக்காரரிடம் மாற்று சாவி வாங்கி வந்து வீட்டை திறக்கிறார் பரமசிவனின் அக்காள். வீட்டை திறந்தவுடன் அப்படி ஒரு நாற்றம். அந்த நாற்றம் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்போது குளியல் அறையில் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போகிறார். அவங்க வாங்கி எடுத்துட்டு போய் உள்ள போய் பார்த்துட்டு ஓடி அப்படியே அலறிக்கிட்டு வந்து உள்ள கால் மட்டும் தெரியுது அப்படின்னு ஓடி சொன்னாங்க. வெட்டப்பட்ட ஒரு பெண் உடலும் கீழ்பாதி மட்டும் பாதி எரிந்த நிலையில் அங்கே கிடந்தது. உடனே பக்கத்து வீட்டுக்காரர்களை அழைத்து அந்த கொடூரத்தை காட்டுகிறார். போலீசுக்கு தகவல் செல்கிறது. தொடர்ந்து பார்த்தா அந்த மர்மமான முறையில பாத்ரூம்ல எரிக்கப்பட்ட நிலையில் கிடக்கிறதா சொன்னாங்க. அவங்களே போயிட்டு போலீசுக்கு தகவல் பண்ணாங்க. வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்கிறது போலீஸ். போலீஸ் எல்லாம் எல்லாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்தாரு, அந்த ஹஸ்பண்டும் வந்தாரு. இதற்கிடையே சோழவரம் அருகே உள்ள செம்பு விவரம் பகுதியில் உள்ள புதரில் கழுத்து முதல் இடுப்பு வரையிலான ஒரு பெண்ணின் உடல் கிடக்கிறது. கிடைத்த 2 வெட்டப்பட்ட உடல்களையும் சேர்த்து பார்த்தபோது அது பரமசிவனின் மனைவி காந்திமதியின் உடல்தான் என்று உறுதியாகிறது. ஆனால் காந்திமதியின் தலைப்பகுதி மட்டும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. சரி,
காந்திமதியை யார் கொண்டிருப்பார்கள்? போலீசின் சந்தேகமெல்லாம் இறந்த காந்திமதியின் கணவர் பரமசிவன் மீதுதான். விசாரணையை தீவிரப்படுத்துகின்றனர். போலீஸ் விசாரித்து வருவது பரமசிவனுக்கு பயத்தை உண்டாக்க சோழவரம் காவல் நிலையத்தில் சரணடைகிறார் பரமசிவன். தன் மனைவியை கொன்றது அவரே என்று ஒத்துக்கொண்டவர் உடலை ஏன் துண்டு துண்டாக வெட்டி வீசினார் என்பதையும் கூறினார். திருமணம் செய்து சில மாதங்களிலேயே ஏன் இப்படி தன் மனைவியை கொலை செய்தார் என்று எல்லோருக்கும் பெரிய கேள்வி. பரமசிவனை இரண்டாவதாக திருமணம் செய்த காந்திமதிக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே காந்திமதியை சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார் பரமசிவன். காந்திமதி செல்போனில் நிறைய பேசுவதாக குற்றம் சாட்டி அவரை அடித்து துன்புறுத்தி தினம் தினம் சண்டையும் போட்டிருக்கிறார். இதுகுறித்து காந்திமதி பரமசிவனின் அக்காளிடம் நிறைய முறையிட்டு அழுதிருக்கிறார். காந்திமதியை பார்த்து பிரச்சனையை தீர்க்கவே அன்று பரமசிவனின் அக்காளும் அங்கு வந்தது. ஒரு நாள் சண்டை முற்றி கோபத்தில் தன் மனைவி காந்திமதியை அடித்தே கொண்டிருக்கிறார். இறந்த உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் எரிக்க முயற்சி செய்ய புகை நிறைய வரவே தீயை அணைத்துவிட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு இடங்களில் போட்டிருக்கிறார். தற்போது பரமசிவன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். சின்ன குடும்ப தகராறு தான். அந்த சின்ன தகராறு இப்படி கொலையில முடிஞ்சிருக்கு. கொலை செஞ்சது மட்டுமில்லாம அந்த கணவன் இப்படி கொடூரமா நடந்துகிட்டதுக்கு நிச்சயமா அவர் மனதால பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நிலையை காட்டுது. குண்டும் குழியுமான சாலைகள் வீட்டை விட்டு வெளியில வந்தா நாம பாக்கிறோம். அதுலதான் நாம பயணமும் பண்ணிட்டு இருக்கோம். அரசுக்கு வரி செலுத்துற நமக்கு நல்ல சாலை அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை. அப்படி உரிமை மறுக்கப்படும் போது இல்ல அந்த உரிமையை நாம இழக்கும் போது அரசு மேலேயோ இல்ல அந்த ரோட்டுக்கு உண்டான கான்ட்ராக்டர் மேலேயோ வழக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு சாலையில பயணம் செய்யும் பொழுதோ, வாகனங்கள்ல இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள்ல பயணம் செய்யும் பொழுதோ இல்ல நடந்து போகும்போதோ ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அது காரணம் சாலை குண்டும் குழியுமாக இருக்கிறது, சரியாக பராமரிக்கப்படல அப்படிங்கிற சூழல்ல ஒரு விபத்து ஏற்பட்டால் ஒரு தனிநபர் அந்த விபத்துக்குள்ளான நபர் இழப்பீடாக வழக்கு தாக்கல் செய்ய சட்டத்தில் வழிவகை இருக்கிறது. அது என்னன்னா நேரடியா ஒரு ரிட் மனுவாக தாக்கல் செய்ய முடியாது. இதற்கான கட்டணம், நீதிமன்ற கட்டணத்தை சிவில் சூட்டாக தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில வழக்கு நடத்தி நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது அந்த சாலை சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் குண்டும் குழியுமாகவே இருந்து வந்தது, இந்த பராமரிக்க வேண்டிய அதிகாரிகள் அவரது கடமையை செய்யல அப்படிங்கறதெல்லாம் நிரூபிச்சு, இது தவிர அந்த போயிருக்க அந்த வாகனத்தின் மீது எந்த தவறும் கிடையாது, அந்த வாகனத்தை ஓட்டுபவர் நினைத்திருந்தால் இந்த விபத்தை தடுத்திருக்க முடியும், நடந்து போறவர் நினைச்சிருந்தால் தடுத்திருக்க முடியும். இதெல்லாம் தவிர எதிரே வரக்கூடிய ஒரு வாகனத்தின் காரணமாக நம்ம நிலை தடுமாறி போனோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இது எதுவுமே இல்ல, முழுக்க முழுக்க சரியாக பராமரிக்கப்படாத குண்டும் குழியுமாக இருக்க சாலையின் காரணமாகத்தான் அந்த விபத்து ஏற்பட்டதுங்கிறத நிரூபித்தால், அந்த வழக்குல நிரூபித்தால் கண்டிப்பாக இழப்பீடு அரசாங்கத்திலிருந்து பெற முடியும். ஆனாலும் பெரும்பான்மையான வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்களை தாக்கல் செய்யப்படுவதே இல்லை. அதற்கு முதல் காரணம் அதற்கான கோர்ட் ஃபீ கூடுதலாக இருக்க காரணத்தினால. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா 7.5% அதுக்கான அமௌண்ட் நம்ம கோர்ட்ல ஃபீஸாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அதற்கான யோசனை ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்காரு. இதுக்கான நம்ம ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கறதும் இதெல்லாம் முடிஞ்சு நீண்ட நெடிய பெரிய விசாரணை நடந்து பல ஆண்டு காலம் கழித்து அதுல மேல்முறையீடு எல்லாம் முடிச்சுட்டு காம்பன்சேஷன் அவார்டு கையில கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, அதுவும் இல்லாமல் கடைசியாக அந்த இழப்பீடுங்கிறதே மிக ஒரு குறுகிய தொகையாவோ ஒரு சின்ன தொகையாவோ ஒரு நிர்ணயிக்கப்படும் பொழுது அதெல்லாம் ஏற்படுற பாதிப்புகள் காரணமாக பெரும்பான்மையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதில்லை. ஆனா அதற்கு பதிலாக எந்த வாகனத்துல போனாங்களோ அந்த வாகனத்தினால் விபத்து ஏற்பட்டது அப்படிங்கறத சொல்லி அவங்க மற்ற இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவங்களோட இழப்பீடுகளை அவங்க ஏற்றுக்கிறாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடைமுறையில எளிதாக இருக்கிற காரணத்தினால் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த டாட்ஸ் சொல்லப்படுற சட்டம் வெளிநாட்டுல யூகேல இருக்கக்கூடிய அந்த சட்டம் நம்ம நாட்டுல இருந்தாலும் கூட ஒரு எளிய முறையில இதை தாக்கல் செய்யக்கூடிய வகையில இல்லாத காரணத்தினால் பெரும்பான்மையான மக்கள் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் இந்த மாதிரி போய் வழக்கு தாக்கல் செய்வதில்லை. அதே நேரத்தில் ஒரு அரசாங்கம் அடிப்படை உரிமையாக இந்த சாலை போடணும் அப்படிங்கறத மனுவாக கொடுத்து சரியாக பராமரிக்கப்படவில்லை, நீர் தேங்கி இருக்கிறது, சுகாதாரம் இல்லை, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம்
மனுவாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்து அது வந்து உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவாக தாக்கல் செஞ்சு அதுல பரிகாரம் தேட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுல வந்து எனக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால எனக்கு வந்து பணம் இழப்பீடு வேணும்னு நீங்க கோர முடியாது. அதற்கு பதிலாக பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன, இதுக்கு காரணம் வந்து சாலை சரியா பராமரிக்கப்படல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி காரணமாக குறிப்பிட்டு மனு தாக்கல் செஞ்சு அந்த சாலையை சீரமைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு கான்ட்ராக்டர் வந்து அவர் மேல கேஸ் போடுறது, அரசாங்கத்து மேல கேஸ் போடுறதுங்கிறது வந்து இந்த அடிப்படையில வைத்து செய்ய முடியாது. ஏன்னா இயற்கை சீரழிவின் காரணமாக எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு மழையினாலேயோ வெள்ளத்தினாலேயோ திடீர் காற்று புயலினாலேயோ ஏற்படக்கூடிய சீரழிவுகளின் காரணமாக ஒரு அரசாங்கத்திடம் இழப்பு எதுவும் கோர முடியாது. இருக்கின்ற இந்த ஒரு சட்டத்தை வைத்து சிவில் சூட் மட்டும் போட்டு அதற்கான இழப்பீடு கோருவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.